திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலை தடுமாறிய கார் சாலையோர மரத்தின் மீது மோதிய விபத்தில் பெண் பலியானார். 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை அரும்பாக்கத்தில் பராமரிப்பு பணி காரணமாக இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மின் தடை செய்யப்படும் என மின்வாரியம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் ஹெலின் புயலால் ஏற்பட்ட பாதிப்பில் 227 பேர் பலியாகினர். 2005ஆம் ஆண்டில் அமெரிக்காவை தாக்கிய புயலுக்கு பிறகு நாட்டை தாக்கிய மோசமான புயலாக ஹெலின் புயல் உருவாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நாளை காலை அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆட்டோவும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த 7 பேர் பந்தலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவேற்று மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, விருதுநகர், ஈரோடு, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை ஆகிய 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. பாஜக கோவாவில் வகுப்புவாத பதற்றத்தை தூண்டி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கோவா மற்றும் ஒட்டுமொத்த தேசமும் பாஜகவின் பிளவுபடும் கொள்கையை பார்த்து அதற்கு எதிராக அணி திரளுவார்கள் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் கோவை முதலிடம் பிடித்துள்ளது.